எடுக்கிறோம். அதுக்கு வந்து புளி ரசம், வெண்டைக்காய் தொக்கு, அப்புறம் வந்து தக்காளி சாப்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ புளி ரசம் வந்து உங்கள் வீடியோ எடுக்கணுன்ற எண்ணெய் வந்து எனக்கு சுத்தமாகவே வரல. சரிங்களா, எண்ணெய் வந்து சுத்தமாகவே வரல. இப்போ தான் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி ரசத்தை எடுத்தாச்சு. புளி ரசம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புளியை நல்லா ஜூஸ் போட்டு எடுத்துக்கணும். எடுத்த பிறகு கொஞ்சம் மிளகு, உங்களுக்கு வேணும்னா மிளகு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகு ரசம் ரெடி. உங்களுக்கு வேணும்னா மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் மிளகு ரசம். சரி வாங்க வெண்டைக்காய் தொக்கு எப்படி போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணி, எனக்கு கொஞ்சம் தக்காளி உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ அளவுனா தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மிளகு எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு பிடிச்ச அளவு மிளகு எடுத்து போட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் பாதி தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பாதி பண்ணலை. அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ்வை நல்லா ஃபேமில் வச்சுட்டு நல்லா வதக்கு நல்லா பண்ண பிறகு அந்த கல்லை எடுத்து அங்கே வச்சுக்கலாம். தொக்கு வந்து நான் சும்மா தான் பண்ணிட்டு அந்த தொக்கு நான் வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிடணும் அப்படின்னா அப்படி கூட கொத்தி சாப்பிட்டுக்கலாம். அதில் சாப்பாடு கூட வச்சு சாப்பிடணும். நான் அம்மிக்கல் எடுத்துக்கிறேன். அந்த கல்லில் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். இது சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிடுறேன், சாப்பிடலாம் மாட்டேன். இந்த கடாயில் கூட நான் இதெல்லாம் மேஷ் நல்லா மேஷ் பாஸ் பண்ணலாம். தக்காளி வெண்டைக்காய் தொக்கு ரெடி. இப்போ இது லாஸ்ட்டாக ஒரு தாட்டி கொஞ்சம் ஸ்பூன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணி அதுவும் சூடாக வச்சாச்சு. இப்போ சாப்பாடு அரிசி ஊற வச்சுருந்ததுக்குள்ளே இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இதே கடாயில் தான் போடணும். இப்போ இதை மாற்றணும் வேறு டப்பாவில். இதில் மாற்றி தொக்கு நீங்கள் பண்ண பிறகு சூடாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சு சாப்பிடலாம். என்ன பண்ணுங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இப்போ வந்து உங்களுக்கு உடனே சாப்பிட்டு மீதி ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். கரெக்டாக வீடியோ இருக்கும். நைட்டு தொடையோட தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி கட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை சாப்பிடும்போது இதை சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பாரு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். தொக்கு வேணும்னா அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு சூடாகவும் அதை தொக்கு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி மீதி ஆயிடுச்சுன்னா சூப்பராக செஞ்சுது. இந்த மாதிரி மீதி ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருவேன். இல்லைன்னா அப்படி கூட நான் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு மீதி ஆயிடும். எனக்கெல்லாம் மீதி ஆகாது. இதெல்லாம் பார்த்தேன், எனக்கு வந்து மீதி ஆகாது. இப்போ கழுவி எடுத்துக்கலாம். பாஸ்டர்ஸ் நல்லா சுத்தமாக கழுவி வைக்கிட்டு ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சிருக்க அரிசியை எடுத்துக்கணும். அரிசி எடுத்து தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கணும்.